வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு ஸ்கோரிசி அகாடமி. நான் உங்கள் சுபின். நாம் இந்த வீடியோவில் ரயில்வே ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். 2024 ஆர்பிஎஃப் ரெக்ரூட்மெண்ட். ஃபஸ்ட்டு நாம் கான்ஸ்டபிள் பற்றி பார்த்துடலாம், அதுக்கப்புறம் எஸ்ஐ பார்க்கலாம். ஓகேவா? அப்ளிகேஷன் டேட் ஓப்பனிங் டேட் 15/4/2024 ஆல்ரெடி ஓப்பன் ஆகிடுச்சு. எண்டிங் டேட்டு தான் நீங்கள் மறந்துடவே கூடாது, ரொம்ப ரொம்ப முக்கியம். எண்டிங் டேட் எப்படின்னா 14/5/2024. நீங்கள் 14/5/2024 வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? ஒரு 10/5/2024 அந்த டைம் தான் உங்களுக்கு லாஸ்ட் டைம் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. லாஸ்ட்டு ஒரு 1 வீக் இல்லைனா ஒரு 3 நாள்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கும் சர்வர் அதனால் அப்ளை பண்ண முடியாது. ஓகேவா? அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, முன்னாடியே அப்ளை பண்ணியிருங்க. கான்ஸ்டபிள் ஒரு லெவல் 3 போஸ்ட். இதோட பேசிக் பே, இனிஷியல் பே 21,700. இதுக்கு உங்களுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா 30,000க்கு மேலே வந்துடும். ஓகேவா? ஃபஸ்ட்டு மந்தே ட்ரைனிங்கில் 30,000 கிட்ட வராது. நீங்கள் டியூட்டி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு வரக்கூடிய அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா 30,000க்கு மேலே வந்துடும் ஃபஸ்ட்டு மந்தே. ஓகேவா? இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் என்னென்னா B1 அப்படிங்கிறது தான் இதோட மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். B1 ஏஜ் லிமிட் 18லேருந்து 28 இயர்ஸ் வரைக்கும். இதுக்கு ஒரு கேட்டகரிக்கும், எஸ்சியாக இருக்கட்டும், ஓபிசியாக இருக்கட்டும், எல்லாருக்கும் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. அது என்னென்னு பார்க்கலாம். டோட்டல் வேக்கன்சி 4,208 வேக்கன்சி. 4,208 வேக்கன்சி. நெக்ஸ்ட் இப்போது நீங்கள் இல்லை இதுக்கு குவாலிஃபிகேஷன் என்னென்னா 10th தான். ஓகேவா? 10th தான் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். நீங்கள் இப்போது 10th முடிச்சிட்டிங்க, ஆனால் உங்களுக்கு இன்னும் ரிசல்ட் வரல. அந்த அப்ளிகேஷன் டேட் முடிகிற இந்த 14/5/2024க்குள்ளே உங்களுக்கு ரிசல்ட் வரல, ஃபைனல் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியாதுங்க. பாருங்கள், கேண்டிடேட்ஸ் வெயிட்டிங் ஃபார் ஃபைனல் ரிசல்ட் ஆஃப் prescribed education qualification are not eligible to apply. அப்போது உங்களுக்கு இந்த அப்ளிகேஷன் டேட் முடிகிறதுக்குள்ளே உங்களோட ரிசல்ட்டு வந்திருக்கணும். அப்படி இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இது 4,208 வேக்கன்சி அப்படின்னு பார்த்துருந்தோம். 4,208 வேக்கன்சி. இது எப்படி ஒரு கேட்டகரிக்கும் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம். 10% வேக்கன்சி எக்ஸ் சர்வீஸ்மேன். ஓகேவா? 10% எக்ஸ் சர்வீஸ்மேன், 15% ஃபீமேலுக்கு. ஓகேவா? ஆனால் நம்ம லாஸ்ட் இயரில் பார்க்கும்போது 900 சில்லற வேக்கன்சி இருந்துச்சு, 9,000 சில்லற வேக்கன்சி இருந்தது. இதில் 4,000 சில்லற வேக்கன்சி ஃபீமேலுக்கு கொடுத்துருந்தாங்க, பேலன்ஸ் மெயிலுக்கு 4,000. அப்போது கிட்டத்தட்ட 50% மாரி லாஸ்ட் 2018 நடந்த எக்ஸாமில் இருந்துச்சு. ஆனால் இந்த வருஷம் அதை கம்மி பண்ணி 15% தான் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அது வரைக்கும் சந்தோஷம். இப்போது இந்த 15% 10% எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு ஒதுக்கி இருக்கிறாங்க, 15% ஃபீமேலுக்கு ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம். இந்த 10% 15% இவங்க எக்ஸ் சர்வீஸ் மேனும் ஃபீமேலும் ஃபில் பண்ணலை அப்படின்னா அந்த வேக்கன்சி மெயிலுக்கு போகும். ஓகேவா? அவங்க ஃபில் பண்ணாத வரைக்கும் மட்டும். ஆனால் ஆல்மோஸ்ட் ஃபில் பண்ணிடுவாங்க, அவங்களே இதை ஃபில் பண்ணிடுவாங்க. அன்ரிசர்வ்டு 1,450 போஸ்டிங், எஸ்சி 536 போஸ்டிங், எஸ்டி 268. இந்த எஸ்சி எஸ்டி ஓபிசி இவங்க எல்லாம் அன்ரிசர்வ்டு போஸ்ட்டுக்கும் எலிஜிபிள் தான். ஓகேவா? ஓபிசி 966, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 357 போஸ்டிங். டோட்டல் 3,577 போஸ்டிங். ஓகேவா? மெயிலுக்கு 3,577 போஸ்டிங். ஃபீமேலுக்கு அன்ரிசர்வ்டு 256, எஸ்சி எஸ்டி, எஸ்சிக்கு 95, எஸ்டிக்கு 47, ஓபிசிக்கு 170 போஸ்ட், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 63. டோட்டல் 631 போஸ்டிங். ஓகேவா? எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு 420 போஸ்டிங் ஒதுக்கியிருக்காங்க. இப்போது இதில் இந்த 10% போஸ்ட் மட்டும்தான் ஃபீமேலுக்கா, இந்த 15% மட்டும்தான் ஃபீமேலுக்கா அப்படின்னா கிடையாது. ஓகேவா? அவங்களுக்கு ஃபிக்ஸ்டாக அந்த 15% ஒதுக்கியிருக்காங்க. அவங்க பேலன்ஸ் இருக்கிற போஸ்ட் நல்ல ஸ்கோர் எடுத்தாங்கன்னா இப்போ 15% ஃபீமேல் ஃபுல்லாக ஃபில் ஆகியிருக்காங்க. அந்த பேலன்ஸ் ஓப்பனில் நல்ல ஸ்கோர் எடுத்திருக்காங்க அப்படின்னா அவங்க பேலன்ஸ் இந்த ரிசர்வ்டு இல்லாத வேறு போஸ்டிங்க்கும் அவங்க எலிஜிபிள் தான். ஓகேவா? அப்போது ஐயோ மொத்தமே 15% தான் ஃபீமேலுக்கா அப்படின்னு நீங்கள் நினச்சிடாதீங்க. ஓகேவா? அப்போது இந்த 357 போஸ்டிங், டோட்டல் 4,208 போஸ்டிங் ரொம்ப ரொம்ப கம்மி அப்படி இப்படின்னு எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க. இப்போ நீங்கள் மற்ற எக்ஸாமை கம்பேர் பண்ணும்போது இப்போது எஸ்எஸ்சியில் வரக்கூடிய நார்மல் இப்போது இன்கம் டேக்ஸ் இன்ஸ்பெக்டரு, வேறு நார்மல் போஸ்டிங் எல்லாமே அதுக்கப்புறம் இப்போ நம்ம ரயில்வேல வரக்கூடிய என்டிபிசி போஸ்டிங், குரூப் டி போஸ்டிங் இதெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இதில் இந்த 4,808 நாளும்
அதிகம் தான். இப்போ என்டிபிசியில் ஒரு 9000 வேக்கன்சி வருதுன்னு வச்சுக்கோங்க. இதில் 4208 வேக்கன்சி தான் இருக்குதுன்னா இந்த 9000க்கு இந்த 4208 ஈக்குவல் தான். ஏன்னா இதில் எக்ஸாமு மட்டும்தான் என்டிபிசிக்கு. ஆனால் இந்த ஆர்பிஎஃப்க்கு அடுத்து இது இருக்குது, ஃபிசிக்கல் டெஸ்ட் இருக்குது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இருக்குது, ரன்னிங் ஜம்பிங் இதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கஷ்டம். ஓகேவா? அப்போது நம்ம வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆயிடுவாங்க அதில். ஓகேவா? நிறைய பேர் அதில் ஃபெயில் ஆவாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த 4208 உங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம் ஃபிட்னஸாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த போஸ்டிங் வந்து 4208ங்கிறது கம்மி கிடையாது. நீங்கள் வந்து முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக ஃபுல் எஃபோர்ட் போட்டு முயற்சி பண்ணுங்கள். மற்ற எக்ஸாமில் வந்து ஃபிசிக்கல் கிடையாது, அதனால் வேகன்சி அதிகமாக இருந்தாலும் அங்கே காம்படிஷனும் அதிகமாக இருக்கும். இங்கே வேகன்சி கம்மியாக இருந்தாலும் இங்கே வந்து காம்படிஷன் கம்மியாக இருக்கும். ஏன்னா நிறைய பேர் ஓடிக்கிட மாட்டாங்க, ரன்னிங் வந்து பண்ணிக்கிட மாட்டாங்க. குறிப்பாக நல்லா ரொம்ப நல்லா படிக்கிறவங்கலாம் அந்தளவுக்கு ஃபிட்டாக அந்தளவுக்கு ஒரு இதாக இருக்கிறது வாய்ப்பு கம்மி. ஓகேவா? அதனால் நீங்கள் வந்து வேகன்சி கம்மின்னு நீங்கள் கவலைப்படாதீங்க, ஃபுல் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சவுத்துலேருந்து நிறைய பேர் நம்ம வந்து இந்த எக்ஸாமுக்கு வந்து நம்ம போகணும். ஓகேவா? நான் 2018 இந்த எக்ஸாம் 2018 ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் வந்து கிளியர் பண்ணியிருந்தேன். இப்போ ஏஎல்பியாக இருக்கிறேன். ஏஎல்பி அதுக்கு முன்னாடியே இந்த ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளோட மெடிக்கல் வர்றதுக்கு முன்னாடியே ஏஎல்பி வந்து நான் ஜாயின் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நான் ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளுக்கு போகலை. ஓகேவா? ஆனால் ரன்னிங் அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட்டு, இது எக்ஸாம் இது எல்லாமே பாஸ் பண்ணியிருந்தேன். மெடிக்கல் போயிருந்தால் நான் அங்கே போயிருந்துருக்கலாம். ஓகேவா? அப்போது அங்கே போகும்போது அங்கே அந்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் ரன்னிங்குக்கு போகும்போது ஒரு ரொம்ப கம்மி, சவுத்துலேருந்து வந்திருக்கிறவங்க ரொம்ப 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 கம்மி. ரொம்ப கம்மினா ரொம்ப கம்மி. இப்போது எங்கள் பேட்சில் ஒரு 30 பேராக ஓடுவாங்க. ஓகேவா? 30 பேரில் ஒரு சவுத்துலேருந்து வந்திருக்கவங்க பார்த்தா ஒரு 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க, மிச்சம் எல்லாம் நார்த் இந்தியா. அப்போது நீங்கள் வந்து ஒரு முயற்சி பண்ணுங்கள். வேக்கன்சி கம்மி அதெல்லாம் விட்டுருங்க. நம்ம சவுத்துலேருந்து வர்ற போஸ்ட்டை நான் எடுக்கணும், நான் இதை படிப்பேன், அவ்வளோதான். வேக்கன்சியெல்லாம் விட்டுருங்க. ஓகேவா? இந்த 30 பேர் ரன்னிங்கில் வெறும் 6 பேர் தான் செலக்ட் ஆனாங்க. ரன்னிங்கில் 6 பேர் தான் செலக்ட் ஆகிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் இருக்குது, அதில் எப்படியும் ஒரு ஆள். இதில் ரன்னிங்கில் தான் அதிக பேர் கழிவாங்க. லாங் ஜம்ப் ஹை ஜம்பில் மேக்ஸிமம் இந்த ரன்னிங்கில் செலக்ட் ஆனவங்க எல்லாம் லாங் ஜம்ப் ஹை ஜம்ப் பண்ணிடுவாங்க. அப்போது 30 போஸ்ட்டில் 6 பேர் கழிகிறாங்க. அப்போ பார்த்துக்கோங்க, நீங்கள் வந்து எக்ஸாம் நல்லா ப்ரிப்பேர் பண்ணி எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கனாலே, நீங்கள் வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணி இந்த ரன்னிங்கும் கிளியர் பண்ணிட்டீங்கனாலே கன்ஃபார்ம் உங்களுக்கு வேலை. எக்ஸாமில் கட் ஆஃப் வந்து ரொம்ப ரொம்ப அதிகமாக மற்ற எக்ஸாம் இப்போ குரூப் டி, என்டிபிசி அந்த இதில் இருக்கிற அளவுக்கு கட் ஆஃப் இதுங்க இருக்காது. ஓகேவா? கம்மியாக தான் கட் ஆஃப் இருக்கும் கான்ஸ்டபிளை பொறுத்த வரைக்கும். எஸ்ஏயை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக கொஞ்சம் கட் ஆஃப் அதிகமாக தான் இருக்கும், ஏன்னா வேக்கன்சி ரொம்ப ரொம்ப கம்மி. ஓகேவா? நெக்ஸ்ட்டு அடுத்தது பார்க்கலாம். இது ஒரு லெவல் 3 போஸ்ட். நம்ம ஃபஸ்ட் நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்தோம். இது என்னென்னா 10th பாஸ், 10th தான் இதோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன். ஓகேவா? நீங்கள் எக்ஸாம் வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும் அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இருக்காது. ஓகேவா? எக்ஸாம் வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். நான் இந்த எக்ஸாம் இப்போ நான் ஃபுல்லாக ஏஎல்பி தான் படிச்சுட்டு இருந்தேன். அப்போது ஏஎல்பியோட சயின்ஸு, மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸ் தான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தேன். ஃபிசிக்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி பாலிட்டி இதெல்லாம் ரொம்ப ரொம்ப வீக்காக தான் இருந்தேன். அப்படி இருந்து நான் பாஸ் பண்ணிட்டேன். அதுக்கு காரணம் இந்த எக்ஸாமோட அப்போது வேக்கன்சி கொஞ்சம் அதிகம், அது ஒன்று. இன்னொன்று ரொம்ப முக்கியமானது, இது வந்து வெறும் 10th ஸ்டாண்டர்ட் தான். ஓகேவா? ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா? நம்ம குரூப் டி எக்ஸாமை விட குரூப் டியும் 10th ஸ்டாண்டர்ட் தான். அந்த குரூப் டியை விட இந்த ஆர்பிஎஃப் எக்ஸாம் ஈஸியாக இருக்கும். நீங்கள் வந்து எந்த கொஸ்டின்னாலும் எடுத்து பாருங்கள். குரூப் டியையும் இந்த ஆர்பிஎஃப் கொஸ்டினையுமே, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிள் எஸ்ஐ கிடையாது, ஆர்பிஎஃப் கான்ஸ்டபிளையும் எடுத்து பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதை கம்பேர் பண்ணும்போது குரூப் டியை கம்பேர் பண்ணும்போது இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்களுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க, உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா இந்த நம்பருக்கு நீங்கள் வந்து கால் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம், இல்லைனா இந்த மெயில் ஐடிக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ணி கிளியர் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குதுன்னு பார்த்தோம். எஸ்சி எஸ்டிக்கு வந்து 5 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 3 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். 28 + 5 அப்படின்னா என்ன வரும்? 28, 33 இயர்ஸ் வரைக்கும் நீங்கள் வந்து எலிஜிபிள். இதுவே ஓபிசியாக இருந்தால் 28, 31 இயர்ஸ் வரைக்கும் எலிஜிபிள். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேனுக்கு வந்து அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 3 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசிக்கு 6 இயர்ஸு, எஸ்சி எஸ்டிக்கு வந்து 8 இயர்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து ஒரு ஃபீமேலாக இருந்து கல்யாணமாகி விதவை ஆகிட்டீங்க. ஓகேவா? இல்லை நான் வந்து டைவர்ஸ் ஆகிடுச்சு அப்படின்னா அன்ரிசர்வ்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு வந்து 2 இயர்ஸ் ஏஜ் ரிலாக்ஸேஷன். ஓபிசி நான் கிரீமி லேயருக்கு 5 இயர்ஸ், எஸ்சி எஸ்டிக்கு வந்து 7 இயர்ஸ். இது வந்து கான்ஸ்டபிளோட தான் பார்த்துட்டு இருக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம எஸ்ஐ பார்க்கலாம். செலெக்ஷன்
ப்ராசஸ் எப்படி இருக்கும்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட், ரன்னிங், அதுக்கப்புறம் லாங் ஜம்ப், ஹை ஜம்ப் இருக்கும். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் மெஷர்மெண்ட் டெஸ்ட், செஸ்ட் எல்லாம் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதுக்கப்புறம் மெடிக்கல் இருக்கும். ஓகேவா, இவ்வளோ தான் செலெக்ஷன் ப்ரொசீஜர். எக்ஸாம் பேட்டர்னை பார்ப்போம். இது வந்து ஒரு 10th லெவல் பாருங்கள். ஸ்டாண்டர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் வில் பி 10th ஆர் மெட்ரிக் லெவல். 10th லெவல் தான், ரொம்ப டஃப்பாலாம் இருக்காது. ஓகேவா, நீங்கள் ரொம்ப போட்டு இது பண்ண தேவையில்லை, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் எக்ஸாம். டோட்டல் டைம் வந்து 90 மினிட், 120 கொஸ்டின். ஒரு கொஸ்டினுக்கும் 1 மார்க். நீங்கள் ஒரு கொஸ்டின் தப்பாக பண்ணீங்கன்னா நீங்கள் ரைட்டாக பண்ணியிருக்கிற கொஸ்டின்லேருந்து 1/3 மார்க் வந்து ரிடக்ஷன் பண்ணுவாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா, நீங்கள் 3 கொஸ்டின் தப்பு பண்ணிட்டீங்க அப்படின்னா 1 மார்க் வந்து கட் பண்ணிடுவாங்க. ஓகேவா, நீங்கள் கரெக்டாக இது பண்ண கரெக்டாக போட்ட ஒரு கொஸ்டின்லேருந்து 1 மார்க்கை வந்து மைனஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் சிலபஸை பார்க்கலாம். சிலபஸ் ஃபஸ்ட்டு மேக்ஸில் பார்த்தோம்னா நம்பர் சிஸ்டம் இருக்குது. 35 கொஸ்டின் மேக்ஸ் இருக்கும், 35 கொஸ்டின் ரீசனிங் இருக்கும், ஜென்ரல் அவேர்னஸ் 50 கொஸ்டின் இருக்கும். ஓகேவா, இதில் நீங்கள் வந்து 30 கொஸ்டின், இதில் ஒரு 30க்கு மேலே, இதில் ஒரு 30க்கு மேலே போட்டு இதில் ஒரு 25 போட்டாலே நீங்கள் மேக்ஸிமம் கட் ஆஃப் வந்து நீங்கள் கிளியர் பண்ணிடலாம். அந்த ரேஞ்சு தான் இருக்கும். ஓகேவா, ரொம்ப நீங்கள் இந்த ரேஞ்சு நீங்கள் ஆனால் மேக்ஸ் ரீசனிங் வந்து நல்லா போடணும். அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்ஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்ப்போம். நம்பர் சிஸ்டம், ஹோல் நம்பர், டெசிமல் அண்ட் ஃப்ராக்ஷன், ரிலேஷன்ஷிப் பிட்வீன் நம்பர்ஸ், ஃபண்டமெண்டல் அர்த்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன், பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், ஆவரேஜ், இன்ட்ரெஸ்ட், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட். இதில் வந்து இந்த ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லேயே டிஸ்கவுண்ட்டும் வந்துடும். யூஸ் ஆஃப் டேபிள்ஸ் அண்ட் கிராஃப்ஸ். ஓகேவா, இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்கும். டேபிள் கிராஃப்ஸ் இதெல்லாம் பண்ணி போடுறது. மென்சுரேஷன், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ். ஓகேவா, அப்போது உங்களுக்கு வந்து ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி, அல்ஜிப்ரா இதெல்லாம் கொடுக்கல. ஆனால் எக்ஸட்ரா அப்படின்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒருவேளை இதிலேருந்து கொஸ்டின் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி வந்தாலுமே ரொம்ப டீப்பாக, ரொம்ப ஆழமாலாம் கொஸ்டின் வராது. நீங்கள் லாஸ்ட் இயர் ஒய்சிடின்னு ஒரு புக் இருக்குது. அதில் வந்து ரயில்வே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் லாஸ்ட் 2018 நடந்த கொஸ்டின் இருக்கும். இல்லைனா நீங்கள் வந்து 2018 நடந்த கொஸ்டின் வந்து டெஸ்ட் புக் அப்படிங்கக்கூடிய ஆப்பில் டெஸ்ட்டில் ப்ரீவியஸ் இயர் ஆர்பிஎஃப் டெஸ்ட்டுன்னு எடுத்து பாருங்கள், அதில் இருக்கும். ஓகேவா, டெஸ்ட் புக் அப்படிங்கிற ஆப்பில் பாருங்கள். கான்ஸ்டபிளுக்கு கேட்ட கொஸ்டினில் இந்த ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரிலாம் ரொம்ப ரொம்ப பேசிக் கொஸ்டினாக தான் இருக்கும். அதில் ரொம்ப டைம் போட்டு டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. பேசிக்காக படிச்சுட்டு போங்க போதும். பேசிக்கான கொஸ்டின் தான் இதில் இருக்கும். ஆனால் பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் கிளியராக இருக்கணும். கொஸ்டின் ரொம்ப அட்வான்ஸாக இருக்காது. ஆனால் இந்த எக்ஸட்ராவை தவிர இதில் கொடுத்துருக்காங்க தெரியுமா, இந்த டாப்பிக்லாம் நீங்கள் கொஞ்சம் நல்ல தரவாக இருக்கணும். ஓகேவா, இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ரீசனிங்கில் கொஸ்டின்ஸ் அண்ட் அனலாஜிஸ், சிமிலாரிட்டி அண்ட் டிஃப்ரென்ஸ், ஸ்பேஷியல் விசுவலைசேஷன், எல்லாமே பேசிக்காக தான் இருக்கும். கொஸ்டின் வந்து பேசிக்காக தான் இருக்கும். லாஸ்ட் என்டிபிசியில் கேட்டதில் என்ன ஆச்சு அப்படின்னா, நம்மளோட சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட்லாம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, கொஞ்சம் நார்மலாக அதுக்கு முன்னாடி எக்ஸாம்லலாம் கேட்டால் IALP 2018 கேட்டதை விட கொஞ்சம் அட்வான்ஸாக கேட்டிருந்தாங்க சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். குரூப் டி எக்ஸாம்லேயும் அப்படி தான் கேட்டிருந்தாங்க இப்போ லாஸ்ட்டாக நடந்த எக்ஸாமில். அதனால் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் கொஞ்சம் ரீசனிங்கில் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. மற்றதெல்லாம் பேசிக்காக தான் இருந்துச்சு. சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட், பிளட் ரிலேஷன் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக கேட்டிருந்தாங்க. ஓகேவா, அப்போ நீங்கள் அந்த ரேஞ்சு கொஞ்சம் எதிர்பார்த்துக்கோங்க. ஜென்ரல் அவேர்னஸ் 50 மார்க்குக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஸ்டின் வில் பி aimed to testing the candidates general awareness, என்விரான்மெண்ட் அரவுண்ட் ஹிம், என்விரான்மெண்ட் பேஸ் பண்ண கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் எது ரிலேட்டடானதுன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் எப்படி கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பேசிக் கரண்ட் அஃபேர்ஸ், அது என்னென்ன டாபிக் அப்படின்னு அவங்க இது பண்ணி கொடுக்கல. ஓகேவா, ஸ்பெசிஃபை பண்ணி கொடுக்கல. கரண்ட் அஃபேர்ஸ் நார்மல். இப்போது கரண்ட் அஃபேர்ஸ்னால் உங்களுக்கு தெரியும். இப்போ ஸ்போர்ட்ஸு, எந்தெந்த முக்கியமான ஸ்போர்ட்ஸு, கரண்ட் அஃபேர்ஸில் வந்து நீங்கள் ரொம்ப டைம் போட்டு நீங்கள் வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகேவா, அந்த மேக்ஸ், ரீசனிங், இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர்லேருந்து ரயில்வேல அடிக்கடி கொஸ்டின் கேட்பாங்க. ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் வந்து எக்ஸாம் பண்டிட் ஒரு புக் இருக்குது. ஓகேவா, எக்ஸாம் பண்டிட்னு ஒரு புக் இருக்குது. அதில் இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் இருக்காது. ஓகேவா, எக்ஸாம் பண்டிட்னு ஒரு நார்த் இந்தியாவிலேருந்து கிடச்ச ஒரு PDF. ஓகேவா, அந்த பிடிஎஃப் வந்து நான் நம்மளோட குரூப்பில் கொடுக்குறேன், டெலகிராம் குரூப்பில் கொடுக்குறேன். டெலகிராம் லிங்க் கீழே கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணி அந்த எக்ஸாம் பண்டிட்டுங்கிற புக்கில் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதில் இந்த ஹிஸ்ட்ரி, ஆர்ட் அண்ட் கல்ச்சர், இந்த ஜென்ரல் அவேர்னஸ் ஃபுல்லாகவே இருக்குது. உங்களுக்கு எல்லாம் படிக்க முடியலை, இல்லைனா நான் ஹிஸ்ட்ரி எல்லாம் லூசன் புக்கில் படிச்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னாலும் இந்த ஆர்ட் அண்ட் கல்ச்சர் வந்து அந்த எக்ஸாம் பண்டிட் புக்கில் வந்து படிச்சுக்கோங்க. ரொம்ப ஈஸியாக, நல்லா சிம்பிளாக கொடுத்துருக்காங்க.
கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஆர்ட் அண்ட் கல்ச்சர் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னா இப்போது ஒரு டான்ஸ் எந்த ஸ்டேட்டோடது, ஒரு மியூசிக் எந்த ஸ்டேட்டோடது, இந்த டான்ஸில் யார் ரொம்ப அதில் நல்லா இது ஒரு ஃபேமஸாக இருக்கிறவங்களோட பேர், இந்த மாதிரி கொஸ்டின். அதுக்கப்புறம் ஜியாகிரஃபி இருக்குது, எக்கனாமிக்ஸ் இருக்குது, ஜென்ரல் பாலிட்டிங்கிறபோது குடிமை பாலிட்டிக்கு தமிழில் என்ன அப்படின்னு எனக்கு கரெக்டாக தெரியல, குடிமையியல் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா? அப்போ பாலிட்டியில் உங்களுக்கு ரொம்ப டீப்பாக போயெல்லாம் எதுவும் கொஸ்டின் இருக்காது. இப்போ இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட், மொத்தம் எத்தனை அமெண்ட்மெண்ட் நடந்தது, இம்பார்ட்டண்ட் ஷெட்யூல், ஓகேவா, இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு அந்த அந்த கான்ஸ்டியூஷன் வந்து மேக் பண்ணும்போது அதில் யார் ஃபஸ்ட்டு தலைவராக இருந்தாங்க, அதில் ஒரு ஹெட்டு ஒரு இதுக்கும், இப்போ ஸ்டீரிங் கமிட்டி யார் ஹெட்டு, ராஜேந்திர பிரசாத், அந்த மாதிரி ஒன்று இதுக்கு ஒரு கமிட்டிக்கும் யார் ஹெட்டு, இந்த மாதிரி பேசிக்காக இருக்கக்கூடியது பார்த்துட்டு போங்க. ஓகேவா? இப்போது ஒரு பிரசிடெண்ட்டோட இந்த இயர் என்ன, அவரோட சர்வீஸ் இயர் மொத்தம் எத்தனை, ஓகேவா, எந்த வயசு வரைக்கும் இது பண்ணலாம், அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டை பற்றி, ஹை கோர்ட்டை பற்றி, ரொம்ப பேசிக்கானது உங்களுக்கு. இதெல்லாம் இந்த பிரசிடெண்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, ஹை கோர்ட் இதை பற்றிலாம் படிக்கிற அளவுக்கு உங்களுக்கு டைம் இல்லைன்னா கூட இம்பார்ட்டண்ட் ஆர்டிக்கிள், இம்பார்ட்டண்ட் அமெண்ட்மெண்ட், ஷெட்யூல், பார்ட், இந்த மாதிரி இருக்கிறது மட்டும் நீங்கள் மனப்பாடம் பண்ணாலே போதும். இந்த எக்ஸாம் பண்டிட் புக்கில் இந்த பாலிட்டிங்கிறது மொத்தமே ஒரு எத்தனை ஒரு 20 பேஜ் தான் இருக்குது. ஓகேவா? 20 இல்லைன்னா 25 பேஜ் தான் இருக்குது. மொத்தம் எக்ஸாம் பண்டிட் புக் வந்து ஒரு 300 பேஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதில் ஒரு 30-40 பேஜ் தான், 25லேருந்து 30க்குள்ளே தான் பேஜ் தான் இந்த பாலிட்டி இருக்குது. ஓகேவா? மேக்ஸிமம் சொல்கிறேன். நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த எக்ஸாம் பண்டிட் புக்கில் ஒரு தான் நீங்கள் வந்து தனித்தனியாக ஜெராக்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது ஆர்ட் அண்ட் கல்ச்சர் அதில் ஒரு தனி ஜெராக்ஸ், இந்த ஸ்ட்ராட்டஜிக்கு எல்லாம் வரக்கூடியது ஒரு ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பாலிட்டி ஒரு தனி ஜெராக்ஸ் எடுத்துக்கோங்க. 20 பேஜ் கூட இருக்காது. நான் இப்போ தான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் நான் அது தனித்தனியாக ஜெராக்ஸ் எடுத்தேன். ஓகேவா? அப்போது நீங்கள் அப்படி தனித்தனியாக எடுத்து வைக்கும்போது பாலிட்டி இவ்வளோ தான் இருக்குது. மொத்தமே பேப்பர்னு பார்த்தா ஒரு 10 பேப்பர் தான் இருக்குது, பேஜ்னு பார்த்தா 20 பேஜ் தான் இருக்குது. இவ்வளோ தான் இருக்குதா, அப்போ தட்டி தூக்கி தூர போட்டுடலாம் அப்படின்னு நீங்கள் படிக்கும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? எக்ஸாம் பண்டிட்டில் இருக்கக்கூடிய பாலிட்டி மட்டும் பாருங்கள். அது அதில் 100% நான் வந்து எதுலேயுமே நம்ம வந்து இந்த ஜென்ரல் அவேர்னஸில் நீங்கள் இந்த புக்கு படித்தா நீங்கள் 100% கொஸ்டினே நீங்கள் போட்டுடலான்னு ஒரு இதையும் நம்ம சொல்லவே முடியாது. ஓகேவா? எப்படியும் கொஞ்சம் மிஸ் ஆக தான் செய்யும். ஆனால் நம்ம வந்து எவ்வளவு கம்மியாக படித்து ஓரளவு நல்லா ஸ்கோர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். இந்த எக்ஸாம் பண்டிட் புக் உண்மையிலே நல்லா இருக்குது. வாங்கி நான் பிடிஎஃப் ஃபைலில் கொடுக்குறேன், ஃப்ரீ தான், நீங்கள் டவுன்லோட் பண்ணி பாருங்கள். ஓகேவா? உங்களுக்கு அது ஓகேவா இருந்துச்சுன்னா நீங்கள் படிங்க, இல்லைனா விட்டுருங்க. இதில் இந்த எக்ஸாம் எழுதி நம்ம வந்து எத்தனை பேரை அடுத்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு இது பண்ணுவாங்கன்னா 10 டைம்ஸ். ஓகேவா? இப்போ 4000 போஸ்ட் இருக்குது அப்படின்னா இன்டு 10 அப்படின்னா 40,000 பேரை அடுத்த ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டுக்கு நீங்கள் எடுப்பாங்க. ஓகேவா? அப்போ 40,000 பேரை எடுப்பாங்கன்னா கட் ஆஃப் வந்து ரொம்ப அதிகமாகலாம் இருக்காது. ஏன்னா நிறைய பேர் அதிகமாக கட் ஆஃப் வச்சா இங்கே வந்து நிறைய பேர் ஃபெயில் ஆகிடுவாங்க. ஓகேவா? ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில். நெக்ஸ்ட்டு நான் வந்து இதில் ஜென்ரல் சயின்ஸும் இருக்குது. இதில் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷன், ஓகேவா, கான்ஸ்டியூஷன், அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ், ஜென்ரல் சயின்ஸ் இருக்குது. ஜென்ரல் சயின்ஸ் வந்து நம்ம இதில் கெமிஸ்ட்ரி மட்டும் இப்போதைக்கு நான் நடத்திட்டு இருக்கிறேன். மெய் 30க்குள்ளே அந்த கெமிஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணிடுவேன். இப்போ ஆல்ரெடி 50% வந்து யூனிட் வந்து கவர் ஆகிட்டு, முக்கியமான 50% யூனிட் வந்து கவர் பண்ணியாச்சு. முக்கியமான ஒரு 4 யூனிட் இருக்கா, அது கவர் பண்ணிட்டேன். நம்ம ஆப்போட லிங்க் கீழே கொடுக்குறேன், அதில் கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. 249 ரூபா. நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த 249 ரூபாவை விட உங்களுக்கு ஒர்த்தாக இருக்கும் கிளாஸு. கெமிஸ்ட்ரிக்கு வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்லை நான் வந்து கெமிஸ்ட்ரி இந்த இவ்வளோ இது படிக்கும்போது கெமிஸ்ட்ரி மொத்தமே ஒரு மிஞ்சி போனால் ஒரு எத்தனை சொல்ல ஒரு 50 வீடியோக்குள்ளே உங்களுக்கு நான் கெமிஸ்ட்ரியை வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக கிளியராக கவர் பண்ணிடுவேன். என்சிஆர்டி புக்கை வச்சு தான் நடத்தியிருக்கிறேன். ஓகேவா? என்சிஆர்டி புக்கு, தமிழ்நாடு கவர்மெண்ட் புக், இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தான் எடுத்துருக்கிறேன். அப்போது நீங்கள் அந்த 40 வீடியோ உங்களுக்கு பார்க்குறதுக்கு டைம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து இது பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒர்த்தாக இருக்கும். ரயில்வேல வரக்கூடிய மற்ற எக்ஸாமுக்கும் உங்களுக்கு யூஸ் ஆகும். இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நான் முக்கியமானது மட்டும் படிச்சுக்கிறேன் அப்படின்னா பேசிக்காக அந்த லூசன் புக்கில் ஏதாவது படிச்சுக்கோங்க. ஓகேவா? உங்களுக்கு புரியும் உங்களுக்கு அது லூசன் புக்கை வாசிச்சு விடும்போதே உங்களுக்கு புரியுது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து என் கோர்ஸ் வாங்குற வேண்டிய தேவையில்லை. ஓகேவா? இல்லை உங்களுக்கு கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து கோர்ஸ் வாங்கினீங்கன்னா இந்த கிளாஸ் அட்டன் பண்ணும்போது உங்களுக்கு கிளாஸ் ஒரு வீடியோ நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு டைம் படித்த மாதிரி ஆகிடும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் புக்கை பார்த்து விட்டால் போதும். ஓகேவா? அப்போ நீங்கள் வந்து முடிஞ்சால் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டில் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் 1600 மீட்ரு.
ஓகேவா. 1200 மீட்டர் வந்து ரன்னிங் பண்ணணும் 5 நிமிஷம் 45 செகண்டில். நிறைய பேர் இதில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஓகேவா. நீங்கள் வந்து எவ்வளவு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு முக்கியம் ரன்னிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது. ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபீமேல் 800 மீட்டர் 3 மினிட் 40 செகண்ட். உங்களுக்கு ஃபீமேலுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. நீங்கள் வந்து தயவு செய்து உங்களோட ஃபிசிக்கல் இதை வந்து கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். நிறைய பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸ், தமிழ்நாடு போலீஸுக்கு ட்ரை பண்ணுறவங்க நிறைய பேர் இருப்பீங்க. தயவு செய்து இந்த ஆர்பிஎஃப்க்கு ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு நல்ல வேலை. ஓகேவா. தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு தெரியும். தமிழ்நாடு கவர்மெண்ட் போலீஸில் போனவங்க இல்லைனா வந்து அங்கே போலீஸாக இருக்கிறவங்க கிட்ட நீங்கள் கேட்டு பாருங்கள் டியூட்டி டைமிங்லாம் எப்படி இருக்கும்னு, சேலரி எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்கள். சேலரி ரொம்ப ரொம்ப கம்மி. டியூட்டி டைமிங் சேலரியை கூட விட்டுறலாம். ஒரு 20,000 வாழ்ந்துட்டு போயிடலாம். ஒரு ஃபஸ்ட் மந்த் சேலரிலாம் 22 20 அந்த ரேஞ்சு தான் இருக்கும். இங்கே வந்து உங்களுக்கு 30க்கு மேலே இருக்கும். அது சேலரியை கூட விட்டுருங்க. டியூட்டி டைமிங்கே கிடையாது. ஆனால் இங்கே வந்து 8 மணி நேரம் டியூட்டி, வீக் ஆஃப் உண்டு. தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வீக் ஆஃப் கிடையாது. தயவுசெய்து உங்களுக்கு யூனிஃபார்ம் ஃபோர்ஸ் போகணும் அப்படின்னு யூனிஃபார்ம் மேலே ஆசை இருக்குன்னா அங்கே போகாதீங்க. இதை படித்து நீங்கள் இங்கே வாங்க. நிறைய பேர் நம்ம இதிலேருந்து ரயில்வே எக்ஸாமில் நிறைய பேர் கிளியர் பண்ணணும். சவுத்துலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து அதிக பேர் கிளியர் பண்ணணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். லாங் ஜம்ப் 14 அடி யாருக்குன்னா மேலுக்கு. ஹை ஜம்ப் 8 அடி 4 அடி உயரம். 8 அடியில் 4 அடி. ஃபீமேலுக்கு வந்து 9 அடி லாங் ஜம்ப். ஹை ஜம்ப் வந்து 3 அடி. ஓகேவா. நீங்கள் வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு மறுபடியும் சொல்லுதேன். வேக்கன்சி கம்மியாக இருக்குன்னு அப்ளை பண்ணாமல் ப்ரிப்பேர் பண்ணாமல் போகாதீங்க. ஒரு ஏனோ தானோன்னு இருக்காதீங்க. உங்களுக்கு கட் ஆஃப் வரும்போது உங்களுக்கு தோணும், ஐயோ நான் வந்து ஈஸியாக கொஞ்சம் இது பண்ணியிருந்தால் இந்த கட் ஆஃப் நான் கிளியர் பண்ணியிருக்கலாமே. இல்லைனா அங்கே போய் எக்ஸாம் எழுத உட்காரும்போது தெரியும், நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் ஈஸியாக கொஸ்டின் இருக்குது, நான் இன்னும் கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தால் கிளியர் பண்ணியிருக்கலாம் அப்படின்னு அப்போ உங்களுக்கு தோணும். அப்போது தயவு செய்து ஃபுல் எஃபோர்ட் போட்டு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். நமக்கு நல்லா இப்போதைக்கு சவுத்துலேயே நிறைய இன்ஸ்டியூட் நிறைய பேர் நல்லா நடத்துகிறாங்க. உங்களுக்கு மெட்டீரியல்லாம் கிடைக்கும். நீங்கள் கொஞ்சம் இங்கிலீஷில் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய மெட்டீரியல் கிடைக்கும். தயவு செய்து யூஸ் பண்ணுங்கள். நார்த்துக்கும் நமக்கும் வந்து ரொம்ப டிஃப்ரென்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்க ஒரே எக்ஸாம் அதே ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்காங்க, கிளியர் பண்ணுறாங்க. நம்ம வந்து கொஞ்சம் இதாக இருக்கிறோம், அதனால் கிளியர் பண்ண முடியல. நம்மளும் படித்தா கிளியர் பண்ணலாம். தயவு செய்து இதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேவா. ஹைட் வந்து மேலுக்கு 165, எஸ்சி எஸ்டிக்கு 160, இதில் இருக்கக்கூடிய இந்த கூர்கா மராத்தா இவங்களுக்குலாம் 163, ஃபீமேலுக்கு வந்து 157 ஃபீமேல். இது வந்து பார்த்துக்கோங்க, ஃபீமேலுக்கு 157, எஸ்சி எஸ்டியாக இருந்தால் 152, அதர் இந்த இதில் கொடுக்கப்பட்ட இதுக்கு எல்லாத்துக்குமே 155. செஸ்ட்டு மேலுக்கு வந்து 80 இருக்கணும். எக்ஸ்பேண்ட் ஆகும்போது 85 இருக்கணும். மேக்ஸிமம் நிறைய எல்லாருக்குமே இது கிளியர் ஆயிரும். ஓகேவா. இருக்கும். இது மேலுக்கு மட்டும்தான், ஃபீமேலுக்கு கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 76.2 இருக்கணும். மேலுக்கு வந்து 81.2 இருக்கணும். ஓகேவா. இதில் கொடுக்கப்பட்ட இந்த வேறு இதில் எல்லாத்துக்கும் இந்த மராத்தா இதெல்லாம் தமிழ்நாட்டில் மேக்ஸிமம் இது இருக்க மாட்டீங்க, இருந்தாலும் பார்த்துக்கோங்க. மராத்தா இவங்களுக்கெல்லாம் 80 இருக்கணும். எக்ஸ்பெண்ட் ஆகும்போது 85 இருக்கணும். ஓகேவா. அதுக்கப்புறம் ஃபார்மேட், நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் என்னென்ன டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது என்னென்ன கொண்டு போகணும் அப்படிங்கிறத 10th மார்க் நம்ம வந்து மார்க் ஷீட் கொண்டு போகணும். அது எதுக்குன்னா ப்ரூஃப் ஆஃப் ஏஜ் ப்ரூஃபுக்காக. அதுக்கப்புறம் 10th மார்க் ஷீட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை ப்ரூஃபுக்காக கொண்டு போகணும். அதுக்கப்புறம் எஸ்சி எஸ்டி சர்டிஃபிகேட், இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸ்டேட் கவர்மெண்ட்டில் நான் வாங்கிக்கலாமா அப்படின்னு நீங்கள் நிறைய பேர் கேட்கிங்க. எம்ப்ளாய்மெண்ட் அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுத்த ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா. இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் அம்மையாக இருந்தீங்கன்னா டிஸ்சார்ஜ் சர்டிஃபிகேட் வேணும். அதுக்கப்புறம் செல்ஃப் அட்டஸ்டட் கலர் ஃபோட்டோகிராஃப் வந்து ஒரு 2 ஃபோட்டோ வேணும்ன்றிருக்காங்க. நீங்கள் வந்து ஒரு 4-5 வச்சுக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் நான் அப்ஜெக்டிவ் சர்டிஃபிகேட். இப்போ வந்து நான் கவர்மெண்ட் எக்ஸாமில் இருக்கிறேன். ஓகேவா. கவர்மெண்ட் வேலையில் இருக்கிறேன், ஏஎல்பியாக இருக்கிறேன். எனக்கு எஸ்ஐ எழுதணும் அப்படின்னா நான் வந்து எஸ்ஐ எக்ஸாமுக்கு நான் இப்போ அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா நான் வந்து என்ஓசி நான் அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் எங்கள் ஆஃபீஸ்லேருந்து வாங்கி கொடுக்கணும். அதுக்கப்புறம் இருப்பிட சான்றிதழ் டொமிசியல் சர்டிஃபிகேட் அது வேணும். நீங்கள் இதெல்லாம் இப்போ தேவையில்லை, நீங்கள் வந்து லாஸ்ட் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் போகும்போது இது தேவை. இந்த ஓபிசி சர்டிஃபிகேட் இதெல்லாம் வந்து நீங்கள் இப்போ அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும், இது மட்டும். அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் பிலாங் டு எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருந்தால் அது நான் எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனாக இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கணும். அது வந்து அண்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் ஃபார்மேட்டில் இருக்கணும். ஓகேவா. நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம வந்து கான்செப்டை பற்றி பார்த்துட்டோம். இனிமேல் எஸ்ஐயை பற்றி பார்க்கலாம். எஸ்ஐ மேக்ஸிமம் கான்செப்டில் பார்த்து அதே தான் இருக்கும், அதனால் இதை சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடலாம். ஓகேவா. எஸ்ஐக்கு மொத்தம் எத்தனை வேக்கன்சின்னு பாருங்கள், 452 வேக்கன்சி. ஓகேவா. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா. ரெண்டுமே சேம் சிலபஸ் தான். முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணுங்கள். இதுக்கும் சேம்
டேட் வந்து 14/5/2024. நீங்கள் வந்து அந்த காசு பே பண்ணுறது 15/5/2024 நீங்கள் வந்து பே பண்ணியிருக்கணும். இதுக்கு பாருங்கள், இனிஷியல் பே வந்து 35,400, லெவல் 6 போஸ்ட். இதுக்கு அலவன்ஸ் எல்லாம் சேர்த்தா எப்படியும் உங்களுக்கு 48 கிட்ட வந்துடும், 50 கிட்ட வந்துடும் ஃபஸ்ட்டு மந்த். போக 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 இன்க்ரீஸ் ஆயிரும். இந்த போஸ்டிங்லாம் கிடச்சா வேறு லெவலாக இருக்கும். ஓகேவா, நமக்கு வந்து போஸ்ட்டு ஒரு ஸ்டார் வச்ச ஒரு இதுவும் கிடைக்கும், வேலையும் அந்தளவு மற்ற யூனிஃபார்ம் ஃபோர்ஸை கம்பேர் பண்ணும்போது இந்த வேலையும் ஈஸி. ஓகேவா, சேம் ஏஜ் லிமிட் எல்லாமே சேம் 20 to 28 இயர்ஸ். பாருங்கள், இதுக்கு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1. ஆனால் இதுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து ஏதாவது ஒரு டிகிரி இருக்கணும். 10th லெவல் கிடையாது, 10th லெவல் கிடையாது, டிகிரி லெவல் அப்படிங்கிறதுனாலையும் இது ஒரு லெவல் 6 போஸ்ட்டுங்கிறதுனாலையும் கொஸ்டின் இப்போ மேக்ஸ் ரீசனிங் எல்லாமே கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா, எஸ்எஸ்சி லெவலுக்கு இருக்கும் மேக்ஸ், எஸ்எஸ்சி சிஜிஎல் லெவலுக்கு இப்போ வரக்கூடிய சிஜிஎல் லெவலுக்கு இருக்கும். ஓகேவா, இதுக்கு முன்னாடி எஸ்எஸ்சியில் மேக்ஸ் எல்லாம் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. இப்போ லாஸ்ட்டாக நடந்த சிஜிஎல்லாம் கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஓகேவா, அப்போது அந்த லெவலுக்கு உங்களுக்கு கொஸ்டின் இருக்கும், ரொம்ப ஈஸியாக இருக்காது. இப்போ நீங்கள் வந்து இப்போ நடந்த என்டிபிசி ஸ்டேஷன் மாஸ்டர் கொஸ்டின்லாம் எடுத்து பாருங்கள். அது ஒரு லெவல் 6 போஸ்ட்டு. அப்போ அந்த ரேஞ்சில் உங்களுக்கு கொஸ்டின் நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஓகேவா, இதில் 100 சோடுக்கு 157 போஸ்ட், எஸ்சிக்கு 57, எஸ்டிக்கு 228, ஓபிசிக்கு 104 போஸ்ட்டு, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 38 போஸ்ட்டு, டோட்டல் 384 போஸ்ட். நீங்கள் எஸ்சியாக இருந்தாலும், எஸ்டியாக இருந்தாலும், ஓபிசியாக இருந்தாலும், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தாலும் இந்த 100 சோடு போஸ்ட்டுக்கு நீங்கள் எலிஜிபிள் தான். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு 28 போஸ்ட் 100 சோடு, எஸ்சிக்கு 10, எஸ்டிக்கு 5, ஓபிசிக்கு 18, எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் 7, டோட்டல் 68. எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு வந்து 45 போஸ்ட் இருக்குது. ஓகேவா, இதில் 10% வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன், 15% வந்து ஃபீமேலுக்கு கொடுத்துருக்காங்க. இவங்க ஒரு வேளை இந்த பெர்சன்டேஜ் வந்து கிளியர் பண்ணலை அப்படின்னா அந்த போஸ்டிங் வந்து மேலுக்கு கிடைக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட், இது ஓகேவா, ரிலாக்ஸேஷன் அதே பார்த்த 5 வருஷம், எஸ்சி எஸ்டி ஓபிசி 3 வருஷம், நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தா அதே தான். ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் 3 இயர்ஸ், எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் இது எல்லாமே இது பார்த்துக்கோங்க. நம்ம வந்து லாஸ்ட்டு பார்த்தா அதே இதுதான். ஆனால் அதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்ததில் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய்க்குன்னு ஒரு இது கொடுக்கவே இல்லை, இவ்வளோ தான் கொடுத்துருந்தாங்க கான்ஸ்டபிளுக்கு. ஆனால் இங்கே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாயிக்கு ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 3 வருஷம் சர்வீஸ் பண்ணிட்டீங்கன்னா, ஓபிசியாக இருந்தீங்க, அண்டர்சோடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு 2 வருஷம் இல்லை இதில் இருக்குது. அண்டர்சோர்டு எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனாக இருந்தால் 5 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. ஓபிசியாக இருந்தால் 8 வருஷம் நான் கிரிமிலே இருக்குது. எஸ்சி எஸ்டிக்கு வந்து 10 வருஷம் ஏஜ் ரிலாக்ஸேஷன் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து என்ன மாதிரி இப்போ ஒரு ஏஎல்பியோ இல்லைனா வந்து ஏதோ ஒரு போஸ்டிங்கில் நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒரு யூனிஃபார்ம் சர்வீஸ் போயே ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவு இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணுங்கள். இந்த வருஷம் உங்கள் ஃபுல் எஃபர்ட்டையும் போடுங்க. ஒரு வேளை ஏதோ ஒரு இதில் போனால் கூட உங்களுக்கு இன்னும் ஏஜ் வந்து நிறையா இங்கே ரிலாக்ஸேஷன் கொடுத்து வச்சுருக்காங்க. உங்களுக்கு நல்லா ஒரு இது இருக்குது, வாய்ப்பு இருக்குது. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் நமக்கு தெரியும், டிகிரி படிச்சிருக்கணும். ஓகேவா, இதில் நீங்கள் ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரிசல்ட் இன்னும் வரல அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியாது. இந்த அப்ளிகேஷன் டேட்டு முடிகிறதுக்குள்ளே உங்கள் ரிசல்ட் வரலன்னா நீங்கள் வந்து இதுக்கு எலிஜிபிள் கிடையாது. ஓகேவா, அதுக்கப்புறம் எக்ஸாம் பேட்டர்ன் சிலபஸை பாருங்கள், சேம் நம்ம அங்கே என்ன பார்த்தோமோ அதே சிலபஸ் தான். ஓகேவா, சிலபஸில் எந்த மாற்றமும் கிடையாது. இதுக்கும் ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரி அதெல்லாம் கிடையாது. ஓகேவா, இருந்தாலும் ஜஸ்ட் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா, இதில் கொடுக்கல, ஆனால் எக்ஸட்ரான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க, அதனால கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தம் மேக்ஸிமம் கொஸ்டின் இதில் கொடுத்துருக்க இந்த இதுக்குள்ளே தான் நிறைய வரும். ஆனால் பேலன்ஸு இப்போ லாஸ்ட்டு நடந்த ஆர்பிஎஃப் பார்த்தோன்னா அதுலேயும் ட்ரிகனாமெட்ரி, ஜாமெட்ரியிலேருந்துலாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ட்ரிகனாமெட்ரிலேருந்து ரொம்ப ரொம்ப டஃப்பான கொஸ்டின்லாம் கிடையாது, எஸ்எஸ்சி லெவல் கொஸ்டின்லாம் கிடையாது, கொஞ்சம் ஈஸியான கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் ஜென்ரல் அவேர்னஸ் சேம், அதில் என்ன கொடுத்துருந்தாங்களோ நம்ம இப்போ பார்த்த கான்ஸ்டபிளுக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இதில் வரும். ஓகேவா, இதில் பெரிய அளவு டஃப்பாக கொஸ்டின் மாறாது. கான்ஸ்டபிளுக்கும் இதுக்கும் பெரிய அளவு ரொம்ப டஃப்பாக இருக்காது. ஆனால் இந்த மேக்ஸ் ரீசனிங்கில் தான் அந்த சேஞ்சை காமிப்பாங்க. அந்த கான்ஸ்டபிளுக்கும் இந்த போஸ்ட்டுக்குள்ள சேஞ்சை காமிக்கிறது இந்த மேக்ஸ் ரீசனிங்கில் தான் இருக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் அதில் வந்து 1600 மீட்ரு 5 நிமிஷம் 45 செகண்ட், இதில் 6 நிமிஷம் 30 செகண்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓடிடலாம். 800 மீட்டர் வந்து 4 நிமிஷம், இதுவும் ஈஸி. லாங் ஜம்ப் அதே அதில் வந்து 14 அடின்னு நினைக்கிறேன், இதில் 12 அடி. ஓகேவா, லேடிஸுக்கு வந்து 9 அடி 9 ஃபீட். அதுக்கப்புறம் ஹை ஜம்ப் வந்து அதில் 4 ஃபீட்டு, இதில் வந்து 4 ஃபீட் 6 இன்ச்சு. ஹை ஜம்ப் வந்து ஃபீமேலுக்கு வந்து 3 ஃபீட். ஹைட்டு வந்து சேம்,
மேலுக்கு வந்து ஓபிசிக்கு 165. இப்போ நம்ம தமிழ்நாடு போலீஸ்லாம் 170 சென்டிமீட்டர்னு நினைக்கிறேன். நிறைய பேர் இந்த ஹைட்டுனால அவங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸ் போன மாதிரி நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஓகேவா? உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு 165 சென்டிமீட்டர் தான். இதுவே நீங்கள் எஸ்சியாக இருந்தீங்கன்னா எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா 160 சென்டிமீட்டர் தான். உங்களுக்கு யூனிஃபார்ம் சர்வீஸில் போகணும் அப்படின்னு கனவு இருக்கிறவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க. அதுக்கப்புறம் ஃபீமேலுக்கு வந்து 157, 152 சென்டிமீட்டர். எஸ்சி/எஸ்டியாக இருந்தீங்கன்னா 152. ஓகேவா? இந்த கோர்காஸ், மராத்தா இவங்களுக்கு எல்லாருக்குமே 155 ஃபீமேலுக்கு, 163 மேலுக்கு. செஸ்ட் வந்து 80 சென்டிமீட்டர் வந்து எக்ஸ்பெண்ட் ஆகாமல் இருக்கும்போது, அன்எக்ஸ்பெண்டடாக இருக்கும்போது 80, எக்ஸ்பெண்டட் ஆகும்போது 85 சென்டிமீட்டர். ரொம்ப பேசிக். இதெல்லாம் ஈஸியாக உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் இருக்கும். எல்லாருக்குமே இது இருக்கும். ஓகேவா? 76 சென்டிமீட்டர், 76.2 எஸ்சி/எஸ்டிக்கு, 81.2 அவங்களுக்கு எக்ஸ்பெண்ட் பண்ணும்போது. இது 80, 85. ஓகே, இவ்வளோதான். ஓகேவா? அப்போது இவ்வளோதாங்க. இந்த வாய்ப்பை இப்போ வரக்கூடிய இந்த எக்ஸாமை நீங்கள் முடிஞ்ச அளவு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகே, எனக்கு ஃபிசிக்கலி சேலஞ்சிங்காக நீங்கள் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து அவங்க சொன்ன அளவுக்கு அந்த B1 ஸ்டாண்டர்டு உங்களுக்கு இல்லைனா வேறு ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா கூட, இல்லைனா ஹைட் இந்த அளவு இல்லைனா நான் வந்து ரொம்ப குண்டாக இருக்கிறேன், நான் கண்டிப்பாக ஓடிக்கிட மாட்டேன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு எப்படி இருந்தாலும் தயவு செய்து இதுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு கொஞ்சம் பைசா இருக்கும்னு நினைக்கிறேன். 500 நினைக்கிறேன். நான் அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போடலை, இதில் மறந்துட்டேன். அப்போது எக்ஸாம் அப்ளை பண்ணுறது மேக்ஸிமம் 500 இருக்கும். எஸ்சி/எஸ்டிக்கு வந்து மற்ற ஃபீமேல் இவங்களுக்குலாம் 250 இருக்கும்னு நினைக்கிறேன். தயவு செய்து பைசா பார்க்காம எக்ஸாம் அப்ளை பண்ணுங்கள். எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டு போய் எழுதி பாருங்கள். ஏன்னா இதுக்கப்புறம் நிறைய ரயில்வே எக்ஸாம், NTPC, குரூப் டி எல்லாம் வரப்போகுது, JEE எல்லாம் வரப்போகுது. நீங்கள் இதை போய் எழுதி பாருங்கள். அப்போ உங்களுக்கு ரயில்வே எக்ஸாம் எப்படி இருக்கும், நம்ம வந்து எப்படி ஒரு எக்ஸாமுக்கு எப்படி போகணும், அங்கே போகும்போது என்னென்ன பிரச்சனை வரும் அப்படிங்கிறது எல்லாம் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகும். தயவு செய்து எழுதுங்க. உங்களுக்கு அந்த எக்ஸாம் எழுதும்போது ஒரு பதட்டம் வரும். ஓகேவா? அதெல்லாம் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்காக தயவு செய்து இந்த எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணி எழுதுங்க. லாஸ்ட் நாள் வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க. இப்போவே இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்து முடிக்கும் போதே போய் அப்ளை பண்ணிடுங்க. ஓகேவா? நான் நம்ம டெலிகிராம் லிங்க் கொடுக்குறேன், குரூப் லிங்க் கொடுக்குறேன். அதில் கிளிக் பண்ணி எக்ஸாம் பண்ணிட்டு புக்கை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம ஆப் லிங்க் கொடுக்குறேன். முடிஞ்சால் உங்களுக்கு சயின்ஸ் வந்து படிக்கணும் அப்படின்னா, இப்போதைக்கு நான் கெமிஸ்ட்ரி மட்டும் தான் நடத்திட்டு இருக்கிறேன். கெமிஸ்ட்ரியை வந்து கவர் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஃபிசிக்ஸ், பயாலஜி வந்து நடத்துகிறேன். இப்போ இந்த கெமிஸ்ட்ரி பேக்கேஜ் வந்து நீங்கள் இது பண்ணி கவர் பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடிச்சுக்கோங்க. இவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். நன்றி. ஜெய்ஹிந்த். பாய்.